இன்னும் சொல்ல நிறைய உண்டு, நேரம் என்னவோ கொஞ்சமாக உண்டு. அதனால் இத்தோடு நகராட்சியை நிறைவு செய்து ஸ்டேஷனரி பிரிண்டிங் நான் ஏற்கனவே பதிலுரையில் சொன்னதை போல அதிநவீன கருவிகள் வாங்கப்படும். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அறிவிப்புகளை பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது ஹூஸ்டன் பல்கலைக்கழகம். எங்க முதல்வரினுடைய உத்தரவின் பேர்ல நேரிலே போய் அங்க வந்து நான் அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு வந்தேன். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை கூடுதல் நிதியாக ரூபாய் 5.75 கோடி வழங்கப்படும். காவிய தமிழை உலக அரங்கில் உயர்த்தி பிடிக்கும் வகையில் இந்த ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கை வந்து உதவும். நிறைய விருதுகள் தரும் தமிழ் வளர்ச்சி துறையில. என்னென்ன விருதுகள்லாம் பெண்டிங்ல இருந்ததோ, அது எந்த காரணத்துல இருந்ததோ விட்டுருங்க, எல்லா விருதையும் உடனே கொடுக்க சொல்லி முதல்வர் சொல்லிட்டார். எல்லா விருதும் தரப்படும். அது மட்டும் இல்ல, புதிதாக இப்ப சோசியல் மீடியா ஏரா, எல்லா சமூக வலைதள வாசிகள் இணைய தமிழ் செம்மல் விருதுன்னு சோசியல் மீடியால தமிழ் வளர்ப்போருக்கு இணைய தமிழ் செம்மல் விருது வழங்கப்படும் 2 அறிஞர்களுக்கு. நிறைய நல்ல எழுத்தாளர்கள் நல்ல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நாட்டுடைமை ஆக்கினாதான் நிறைய பேர் வந்து அதுக்கு பயன் வந்து சேரும். அதன்படி கவிஞர் கே ஜீவபாரதி, நினைவில் வாழும் பேராசிரியர் ராஜ் கௌதமன், திரு சாரண பாஸ்கர் என்கிற TMM அகமது, திரு சா கந்தசாமி, திரு TM வீர் முகமது ஆகிய 5 தமிழர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லை வீரர்கள், எல்லை காத்த வீரர்களினுடைய உதவித்தொகை போயிட்டு இருக்கு. அது திங்கள்தோறும் வழங்கப்படுற உதவித்தொகை 7,500 இருந்து 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதை உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்கலைக்கழக தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய திறன்களை மெருகேற்றி அவங்க தரநிலை தலை சிறந்தவர்களை உருவாக்க சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகள் நடத்தப்படும். நூலகத்திற்கான நூல்கள் கொள்முதல் வந்து நடைபெறும். நிறைய அரையாண்டுதல் கொண்டு வரப்படும் என்பதையெல்லாம் கூறி, மேலும் முதல்வருக்கு ஒரு பெருங்கனவு, மீண்டும் ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி உருவாக்கப்பட்டு நம் அனைவரினுடைய பங்களிப்போடு தமிழ் நம்மை வளர்த்தால் வாருங்கள் நாம் தமிழ் தாயை வளர்ப்போம் என்று மீண்டும் ஒரு உலக தமிழ் மாநாட்டிற்கான ஆரம்ப வேலைகள் ஆரம்பிக்கப்படும். நம்முடைய செய்தி விளம்பரத்துறை கொள்கை தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் கிடையாது. தங்களுடைய வாழ்க்கையை, மூச்சுக்காற்றை இந்த தேசத்திற்காக, இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். சுதந்திர போராட்ட வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியார், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் பெருந்தலைவர் காமராசர், சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாள் ஆகியோர்களின் தியாகம், சமுதாய முன்னேற்றத்திற்கான மாபெரும் ஆளுமைகளின் பங்களிப்பை இளைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வகையில் நூலகத்துடன் கூடிய கொள்கை கோட்டம் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரையுலக புரட்சியாளர் ஸ்டுடியோக்குள் முடங்கி கடந்த தமிழ் சினிமாவை கைப்பிடித்து இழுத்து வந்து வயல்வெளிக்குள் கொண்டு வந்து எழுத மறுத்த மனிதர்களின் வாழ்க்கையை திரையில் எழுதிய இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களுக்கு ரூபாய் 2.50 கோடியில் தேனியில் மணிமண்டபம் கட்டப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கான நவீன தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு தேவைப்படுற தொழில்நுட்ப கருவிகள் வாங்கப்படும். இணைய வழியில செய்தித்துறையினுடைய சேவைகள் தென்னந்தர் ஃபாஸ்டா உடனடியாக அவர்களுக்கு சென்று சேருவதற்காக ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் உருவாக்கப்படும். ரூபாய் 3 கோடியில் புதிதாக கேமரா மற்றும் உபகரணங்கள்லாம் வாங்கப்படும். செய்தி மக்கள் தொடர்பு அலுவலக பயன்பாட்டிற்கு என்று கணினிகள் வாங்கப்படும். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு கருவி வாங்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் நம்முடைய பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். நவீன செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப், AI லேப், தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக நவீன செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் AI லேப் நிறுவப்படும். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொன்னு சொல்றேன், நம்ம பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டுடியோக்கள்லையும் திரைத்துறையிலிருந்து கலைத்துறையிலிருந்து வந்த கலைத்தாயின் தவ திருமகன் முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க உடனடியாக அந்த ஸ்டுடியோ ரெண்டல் சார்ஜஸ் 50% குறைக்கப்பட்டு நல்ல படங்களை எடுங்க, வாங்க ஸ்டுடியோவை பயன்படுத்துங்க என்ற கலைத்துறைக்கு தந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் நல்ல கல்வி என்று சொன்னால் பின்லாண்டை சொல்வார்கள். வெளிநாட்டில் இருந்து எஜுகேஷனல் டூரிசம் என்று சொல்லி பின்லாண்டுக்கு வந்து பல நாடுகளில் இருந்து பார்த்து செல்வார்கள். கொடிய போர் காலகட்டத்தில் கூட ஓடுகிற ரயிலில் வகுப்பறைகள் நடத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது. கொடிய பாலைவனத்தில் கூட ஒரு கல்வியில் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த உலகத்தை மாற்றிவிடும். இப்படி சுவிட்சர்லாந்து, பின்லாந்து என்ற மேலை நாடுகளோடு எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து யோசித்துக் கொண்டு அவர்களினுடைய யுனிக் தன்மை எப்படி நாம் கிரகிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டம் போய் இனி நமக்கென்று அனைவருக்கும் கல்வி, ஆரோக்கியமான கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பதற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் தமிழ்நாடு மாறும். எனவே இந்த மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களை, அனைத்து துறையின் மீதான வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெறுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். நன்றி.
விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 34 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்பப் பெறப்படுகின்றன. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை எண் 34 கீழ் வருவாய் கணக்கில் 17,246 கோடி 59,85,000 மூலதன கணக்கில் ரூபாய் 11,331 கோடியே 20,18,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,284 கோடியே 79,03,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 28 செய்தி மற்றும் விளம்பரம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் அவையின் அனுமதியை திரும்ப பெறப்படுகின்றன. செய்தி மற்றும் விளம்பரம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை 28 கீழ் வருவாய் கணக்கில் 202 கோடியே 76,90,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 30 எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை 30 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 183 கோடி 72,53,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 43 பள்ளிக்கல்வித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை 43 கீழ் வருவாய் கணக்கில் 42,980 கோடி 63,52,000 மூலதன கணக்கில் ரூபாய் 1,545 கோடி 29,25,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி 20 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போரை ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 40 தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை 46 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 138 கோடி 5,96,000 மூலதன கணக்கில் ரூபாய் 6,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்று மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போரை ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 20 உயர்கல்வித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியை திரும்ப பெறப்படுகின்றன. உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை 20 கீழ் வருவாய் கணக்கில் 7,734 கோடியே 10,62,000 மூலதன கணக்கில் ரூபாய் 688 கோடி 55,03,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.